உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் வாசித்து கற்றுக்கொள்ள வேண்டிய வேத பகுதி எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 28-29. எபிரேயர்கள் நிருபம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசித்திருக்கின்ற வேத வசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாக நம் மத்தியில் இருக்கிற என்னுடைய மனைவி அவர்கள் ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வேலை மண்டலே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த எபிரேயர் வசனத்தின் ஆண்டவரே, இந்த கர்த்தர் நீங்க எங்களோட பேசுங்க, நீங்க வச்சிக்கிற அக்னியா இருந்து தகப்பனே, நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து உங்களுக்கு நாங்கள் பணி கொடுத்து உங்க ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் காணப்பட வசனத்தை நாங்கள் உறுதியாய் பற்றிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியே கிருபை செய்யுங்க, இருக்க செய்யுங்க. எல்லா துதிகன மகிமையெல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் வாசித்த திருவசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 28 படியாக சொல்லுகிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. இங்க பாருங்க, அதனால் அசைவில்லாத ராஜ்யம். இப்ப நம்ம எந்த ராஜ்யத்துக்கு போகிறதுக்காக நாம் கர்த்தரை தேடுகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் தெரியுமா உங்களுக்கு? அசைவில்லாத ராஜ்யம். இந்த உலகத்தில் நீங்க பார்க்கிற ராஜ்யம் எல்லாம் அசைகிற ராஜ்யம், அது அழிந்து போகிற ராஜ்யம். அப்படின்னா ஒவ்வொரு தேசத்திலையும் ராஜாக்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் பாருங்க, இந்த அசைவில்லாத ராஜ்யத்தில் ஒரு ராஜா உண்டு. அவர் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய ராஜ்யம் மாறவே மாறாது. ஆகவேதான் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் என்ன செய்யணுமாமா? என்ன செய்யணுமாமா? பயம் இருக்கா? பக்தி இருக்கா? தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யணும். என்ன செய்யணுமாமா? தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யணும். இந்த ராஜ்யத்தை, இந்த அழிவில்லாத ராஜ்யத்துக்கு போகணும்னா முதல்ல என்ன இருக்கணும்? பயம் இருக்கணும், அப்புறம் பக்தி இருக்கணும், அப்புறம் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். எந்த கிருபையை பற்றி கொள்ளணும்? இயேசு கிறிஸ்துடைய தேவனுடைய பிதாவுடைய கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் என்னவா இருக்கிறாராமா? அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். கண்டிப்பாக தேவனுக்கு பயப்படாம, தேவனுக்கு பக்தி இல்லாம, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பயம் இல்லாம, பக்தி இல்லாம, பிரியமா இல்லாம ஆராதனை செஞ்சா கர்த்தருடைய அக்கினி ஒரு நாள் பட்சிக்கும். நம்ம பிரசங்கில பார்த்தது போல துன்மார்க்கத்துக்கு ஏற்ற தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடினாலே இன்னைக்கு ஜனங்கள் என்ன செய்யறாங்களாமா? துணிகரமாய் பாவம் செய்யறாங்க. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான ஆராதனை, பிரியமான ஆராதனை கிருபையை பற்றி கொள்ள கடவோம்.
பிரியமாய் நடவாமல் செழிப்பை தேடி போன ஒரு சாட்சியை வேதாகமத்திலிருந்து நம்ம பார்க்கலாமா? கர்த்தருக்கு பிரியமா நடக்காம செழிப்பை தேடி போன ஒரு சாட்சியை வேதாகமத்திலிருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யார் அந்த சாட்சியா இருப்பாங்க? யூதா அப்படின்னு யூதாஸ், யூதாஸ். வேற நிறைய இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 13:1. ஆதியாகமம் 13:1 வந்துருங்க. ஆபிரகாம் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடைய லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். எங்க இருந்து வந்தாங்க? எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடையவனா சீமானா இருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்லகேம் மட்டும் ஆயிக்கும் நடுவாக தன் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். இப்ப பாருங்க, ஆபிரகாமும் லோத்தும் ஆபிரகாமை சேர்ந்தவர்கள் எல்லாரும் எங்க இருந்து வந்துட்டாங்க? எகிப்து தேசத்திலிருந்து தென் திசையை நோக்கி வந்து மறுபடியும் கானான் தேசத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்துட்டு பாருங்க, ஆபிரகாம் என்ன பண்ணாரு? அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். சரி, இதெல்லாம் நடந்துருச்சு. இப்போ பாருங்க, ஆபிரகாமுடைய வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. இப்போ ஆபிரகாமுக்கு இருக்குது, லோத்துக்கு இருக்குது, வசதி வாய்ப்பு நிறையா, ஆடு மாடு எல்லாம் இருக்கு. இப்போ பாருங்க, அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதும் இல்லாமல் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்தில் கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் உன் மேய்ப்பருக்கும் என் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து, இப்போ பாருங்க, இப்போ ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் பிரச்சனை வந்துடுச்சு. அப்போ நீ என்னை விட்டு நீ பிரிந்து போகலாம், நீ வடக்கு பக்கம் போனீங்கன்னா நான் தெற்கு பக்கம் போகிறேன், நீ தெற்கு பக்கம் போனீங்கன்னா நான் வடக்கு பக்கம் போகிறேன். இப்போ லோத்து என்ன பண்ணுறாரு பாருங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. இப்ப பாருங்க, லோத்து என்ன பண்ணிட்டாரு? 10வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் எப்படி நிச்சயமா அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும்
கர்த்தருடைய தோட்டமாக இல்லை, கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் இருந்ததாம். அப்புறம் அங்கிட்ட என்ன இதுக்கு பின்னாடி எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. இப்போ பாருங்க, இந்த லோத்து இந்த செழிப்பை கண்டு அந்த பகுதியை தெரிந்து கொண்டு, அது என்ன எப்படி இருந்துச்சாமா, கர்த்தருடைய தோட்டத்தை போலவும். கர்த்தருடைய தோட்டமா இல்லை. எகிப்து தேசம்னா என்னன்னு தெரியுமா? எகிப்து தேசம் எதை குறிக்கிறது தெரியுமா உங்களுக்கு? உலகத்தை குறிக்கிறது. அப்ப தேவனுடைய தோட்டமா இல்லாது தேவனுடைய தோட்டத்தை போல இருந்ததான். இப்ப தேவனுடைய தோட்டத்தை போல இருந்த அந்த பகுதியை யார் தெரிந்து கொண்டா? சரி, தெரிந்து கொண்டார். இப்ப பாருங்க, கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணம் பண்ணி போனான். ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். அப்புறம் ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். அந்த லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி, இப்ப எங்க போயிட்டாரு லோத்து? எங்க போயிட்டாரு? பட்டண வாழ்க்கைக்கு போயிட்டார். தேவனுடைய தோட்டத்தை போல இருந்துச்சு, எகிப்து தேசத்தை போல இருந்துச்சு. இப்ப எங்க போயிட்டார்? பட்டண வாழ்க்கைக்கு போயிட்டார். சரி, அப்புறம் சோதோமுக்கு நேரா கூடாரம் போட்டார். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும். இப்ப பாருங்க, அந்த இடம் எப்படி இருந்துச்சாமா? சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்கள். ஆனா இவர் பார்வைக்கு எப்படி தெரிஞ்சாமா? தேவனுடைய தோட்டத்தை போலவும் கானான் எகிப்து தேசத்தை போலவும் நல்ல செழுமையா இருந்துச்சு. இவர் அங்க போயிட்டாரு, பட்டண வாழ்க்கைக்கு போயிட்டாரு. இப்போ போயிட்டு அங்கே போய் இப்போ தான் என்ன வருது? சோதமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். பார்த்தீங்களா? இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரம் இதுதான். இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரம், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய ஆராதனை எல்லாம் எங்கே போய் கொண்டிருக்கிறது தெரியுமா? உலகத்தை நோக்கி, செழிப்பை நோக்கி இன்று போய் கொண்டிருக்கிறது. வாசிங்க, ஆதியாகமம் 13:14 வாச்சாச்சுல. தேவனுடைய சபையை போல, தேவனுடைய சபையாய் இல்லை. இப்ப பாருங்க, எப்படி தேவனுடைய தோட்டத்தை போல இருந்துச்சோ அதை போல இன்னைக்கு செழிப்பான சபைகள் எப்படி இருக்காமா? தேவனுடைய சபையை போல இருக்குது. எப்படி இருக்குது? தேவனுடைய சபை தேவனுடைய சபையை போல இருக்குது. அங்க என்ன இருக்கு தெரியுமா? செழிப்பு இருக்கும். இப்ப இந்த செழிப்பை கண்டுதான் மக்கள் ஏமாந்து போகிறார்கள். செழிப்பை கண்டுதான் மக்கள் ஏமாந்து போகிறார்கள். அந்த பட்டணம் எப்படி இருந்துச்சாமா? எப்படி இருந்துச்சாமா? சோதோம் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். பாத்தீங்களா? இப்ப செழிப்பை நோக்கி ஜனங்கள் ஓட ஆரம்பித்திருக்கிறார்கள். எகிப்து தேசத்தை நோக்கி, உலகம் என்கிற அந்த எகிப்து தேசத்தை போல ஜனங்கள் இன்று அதை நோக்கி ஓட ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்ப பாருங்க, இப்படி அங்க போன மக்கள்ல தான் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, செழிப்பு, அப்புறம்
அக்கிரமம், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை. கிறிஸ்தவர்களின் இந்த கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? கண்டித்து உபதேசம் பண்ணினால் அந்த சபையிலே இருக்க மாட்டார்கள். கண்டித்து உபதேசம் பண்ணினால் அந்த சபையிலே இருக்க மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? இந்த உலகத்தை நோக்கி செழிப்பு எங்கே இருக்குதோ அங்கே ஓட ஆரம்பித்திருக்கிறார்கள். அது தேவனுடைய தோட்டத்தை போலவே தேவனுடைய தோட்டம் இல்லை. அப்போ அது தேவனுடைய சபையை போல தேவனுடைய சபையை அல்ல. இப்போ பாருங்க, ஆதியாகமம் 18:1 வாசிங்கள. ஆதியாகமம் 18. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவருக்கு தரிசனமானார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அவர் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்து. இப்ப எங்க உட்கார்ந்திருந்தார் இவரு? கூடார வாசல்ல உட்கார்ந்திருந்தார். ஆபிரகாம் எங்க உட்கார்ந்திருக்காரு? கூடார வாசல்ல. 19:1 வாசிங்க. அந்த 2 தூதரும் 19:1பா. அந்த 2 தூதரும் சாயங்காலத்துல சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தார். சோதோம் எங்க உட்கார்ந்திருக்காரு? லோத் எங்க உட்கார்ந்திருக்காரு? சோதோமின் வாசல்ல உட்கார்ந்திருக்காரு. ஆபிரகாம் எங்க உட்கார்ந்திருக்கிறாரு? கூடார வாசல்ல உட்கார்ந்திருக்கிறாரு. இந்த பட்டணத்து வாசல்ல யார் உட்கார்ந்திருப்பா தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். பட்டணத்து வாசல்ல யார் உட்கார்ந்திருப்பா? சங்கீதம் 1:1 வாச்சா என்ன வருது? பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்ப புரியுதா உங்களுக்கு? பட்டணத்து வாசல்ல யாரா உட்கார்ந்திருப்பா? வேலை வெட்டி இல்லாதவன், வீண் வார்த்தை பேசுறவன். நம்ம ஊர்ல உட்காந்துருப்பாங்க, சிலுவத்தில் உட்காந்துருப்பான் தெரியுமா? அது மாதிரி. அப்ப ஆபிரகாம் எங்க உட்கார்ந்திருந்தாரு? கூடார வாசல்ல உட்கார்ந்திருந்தாரு. லோத் எங்க உட்கார்ந்திருந்தாரு? சோதோமின் பட்டணத்து வாசல்ல உட்கார்ந்திருந்தாரு. இப்ப பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறிய சபையாய் இருந்த காலத்துல அங்கே உண்மை இருந்தது. கர்த்தருக்கு உண்மையாய் ஆராதனை செய்தார்கள். சத்திய வசனத்தை உண்மையாய் போதித்தார்கள். அந்த ஊழியக்காரரும் ஆத்துமாக்கள் வேணும்னு சொல்லி விழுந்து ஜெபம் பண்ணுவாங்க. அங்கே உண்மை இருந்தது, உத்தமம் இருந்தது, அங்கே தேவனும் இருந்தார். ஆனால் பெரிய சபை ஆனதுக்கு அப்புறம் அங்கே என்ன இல்லை? உண்மை இல்லை, உத்தமம் இல்லை, அங்கே கர்த்தரும் இல்லை, பயம் இல்லை, பக்தி இல்லை, அங்கே கர்த்தரும் இல்லை. ஆனால் மற்றதெல்லாம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? பாட்டு புஸ்தகம் வச்சு பாட்டு படிக்க மாட்டாங்க. ஸ்கிரீனில் ஓடும் பாட்டு, பலவித வாத்திய கருவிகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். நல்ல வசதி வாய்ப்பெல்லாம் இருக்கும் அந்த சபையில். ஆனால் அங்கே யார் மட்டும் இல்லை? ஆண்டவர் மட்டும் இல்லை. ஏன் தெரியுமா உங்களுக்கு? அங்கே உண்மையும் உத்தமமும் இல்லை. ஏன்னா அங்கே செழிப்பு வந்துருச்சு. அங்கே கர்த்தர் தேவையில்லை. எங்களுக்கு கர்த்தர் தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னா, எனக்கு ஜனங்கள் நிறையா வரணும், எனக்கு வருமானம் நிறையா வரணும் அப்படின்னா நான் உபதேசத்தை மாற்றினா தான் வருவாங்க. மாற்றி விட்டார்கள். என்ன உபதேசத்தை மாற்றினாங்க? கண்டித்து உபதேசம் பண்ணுவதை விட்டு செழிப்பின் உபதேசத்துக்கு போனார்கள். எப்படி லோத்து அந்த செழிப்பை நோக்கி போனாரோ அதை போல் இந்த ஜனங்கள் இன்னைக்கு செழிப்பை நோக்கி ஓட ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய முடிவு என்னவா இருக்கு தெரியுமா? சோதோம் குமாராவுக்கு என்ன நடந்தது?
அதை போல் தான் நடக்கும். ஏன் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அப்போ நாங்கள் நல்லா பெரிய சபையாக நாங்கள் எல்லாம் வச்சு நாங்கள் ஆராதனை பண்ணுற கர்த்தருக்கு பிரியமாக இருக்காதுன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி பாருங்கள், ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். கர்த்தருடைய உலக பிரகாரமாக ஒவ்வொரு சமூகம் உண்டு, ஒவ்வொரு மார்க்கம் உண்டு. ஒவ்வொரு மார்க்கத்துலேயும் நாங்கள் இந்த மார்க்கத்தை சேர்ந்தவங்கன்னு ஒரு அடையாளம் வச்சுருப்பாங்க. ஒரு அடையாளமாக சில அடையாளம் இருக்கும். சொல்லுங்க பார்ப்போம். இந்து மார்க்கத்தை சேர்ந்தவங்க, நாங்கள் இந்துக்களை சேர்ந்தவங்கன்னு சொன்னால் அவங்க எப்படி அடையாளமாக இருப்பாங்க? நெத்தியில் பட்டை போட்டிருப்பாங்க. அப்புறம் முஸ்லீம்னா தொப்பி போட்டிருப்பாங்க. அப்புறம் என்ன, தாடி வச்சுருப்பாங்க. அது முகமதியர்களுக்கு அடையாளமாக அவர்களுக்கு. கிறிஸ்தவர்கள் சொன்னால் எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. கிறிஸ்தவர்களுக்கு என்ன அடையாளம்? பார்த்தீங்களா? ஆவி, அதாவது பெயர் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? சிலுவையை போட்டிருப்பாங்க. அப்புறம் கன்னியாஸ்திரிகள் சொன்னால் கன்னியாஸ்திரிகள் என்ன வஸ்திரம் போட்டிருப்பாங்க? கன்னியாஸ்திரிகள்னா யாரும் தெரியாதா உனக்கு? சிஸ்டர்னா என்ன போட்டிருப்பாங்க? காவி உடை போட்டு சேலை கட்டியிருப்பாங்க, அல்லது அங்கி மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் மாறி ஸ்கட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கட்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? ஸ்கட்டு போடுறதுன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? அரைக்கால் பாவாடை. நான் தமிழில் சொல்லணும்னா அரைக்கால் பாவாடை. நம்ம காலத்துலலாம் வந்துட்டு அவங்க கீழே வரைக்கும் நல்லா ஒழுங்காக போட்டாங்க. இன்றைக்கி இருக்க சிஸ்டர்லாம் அப்படிலாம் போடுறதில்ல. இன்றைக்கி இருக்க சிஸ்டர்லாம் ஸ்கட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பங்கு தந்தைன்னா எப்படி இருக்கணும்? ஃபுல் அங்கி போட்டு கச்சை போட்டு கட்டிட்டு தான் வெளியே போகணும். இப்போ அதெல்லாம் கிடையாது. நீ பேண்ட் சட்டை போட்டு எங்கே வேணாலும் போய்க்கலாம், எங்கே வேணாலும் போய்க்கலாம். சாமியாருங்கிற அடையாளம் தேவையில்லை. இது பெயர் கிறிஸ்தவர்கள். ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கு என்ன அடையாளம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்ன அடையாளம் இருக்கிறது? இப்போ நிறைய அடையாளம் வந்துருச்சு தெரியுமா ஆவிக்குரிய கிறிஸ்தவங்களுக்கு? சரி, அது சரி, வெள்ளை சட்டை, நகை போடாதவங்க வேறவங்களும் இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம்னு ஒன்று இருக்குது, அவங்க நகை போட மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சரி, நம்ம இப்போ ஆவிக்குரிய கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் வந்துடுவோம், மற்றவங்களெல்லாம் விட்டுருவோம். இப்போ ஆவிக்குரிய கிறிஸ்தவங்களில் ஊழியம் செய்கிற ஒரு பிரபலமான ஊழியக்காரர் எப்படி இருப்பார் தெரியுமா? எப்படி இருப்பார்ப்பா சொல்லுப்பா. கோட்டு சூட்டு போட்டிருப்பாரு. அப்புறம் என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவ்வளோதான் தெரியுமா? சேர்த்துக்கு வாப்பா. அவருக்கு அடையாளம் என்ன தெரியுமா? இப்போ பாருங்க, ஒவ்வொரு ஊழியத்துலேயும் ஒரு இது வச்சுருப்பாங்க. அது என்ன சொல்கிறதுனா, ஒரு அடையாளம் வச்சுருப்பாங்க, லோகோ வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ஊழியத்துக்கும் ஒரு பூமி உருண்டையில் அப்படி உலகம் சுற்றி வர்ற மாதிரி ஒவ்வொரு அடையாளம், ஒரு லோகோ வச்சுருப்பாங்க. இப்போ அது மாதிரி பாருங்கள், நான் எல்லாத்தையும் சொல்லலை, எல்லா ஊழியக்காரரையும் சொல்லலை. இன்றைக்கி அந்த செழிப்பான உபதேசம், செழிப்பு அந்த மாதிரி இருக்கிற ஊழியக்காரங்க, அந்த ஊழியக்காரன் நான் தாங்கிறதுக்கு அடையாளம் என்னவா இருக்குன்னு தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? சரி, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நம்ம டிவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம தமிழ்மண் நாட்டில் ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கார். அந்த தீர்க்கதரிசி, நீங்கள் நிறையா தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, அவர் முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி இருப்பார். அவர் அடையாளம் என்ன தெரியுமா?
காவி ட்ரெஸ் போட்டு தாடி வச்சிருப்பாரு, பிள்ளைகளா வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவார். எனக்குள்ள சாது சுந்தர் சிங் ஆவி இருக்குன்னு சொல்லுவார். என்ன ஆவி இருக்காமா? சாது சுந்தர் சிங்கிக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இல்லை, இவருக்குள்ள சாது சுந்தர் சிங் ஆவி இருக்காமா? சாது சுந்தர் சிங்கி அவருடைய வாழ்க்கை வரலாறு எப்படிப்பட்டது, இவருடைய வாழ்க்கை வரலாறு வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இவர் உட்காந்துருக்க சோபாவே 1 லட்ச ரூபா பெறும். அந்த காலத்து தீர்க்கதரிசியில் அப்படித்தான் இருந்தாங்களா? ஆனால் அவர் நடத்தி கொண்டிருக்க டிவியில் போடுவார், தேவனுடைய ராஜ்யம் மிக சமயமாக இருக்கிறது, ஆகவே மனம் திரும்புங்கள் அப்படின்னு போடுவாங்க. அடுத்து கீழே அப்படியே போடுவாங்க, தேவனுடைய ராஜ்யத்தை எழுந்து கட்டுவோம், எங்களுக்கு காணிக்கை அனுப்புங்க. அதை நீங்கள் எப்படி வேணாலும் அனுப்பலாம், செக்கில் அனுப்பலாம், டிடியாக அனுப்பலாம், காசை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி எத்தனை கோடி ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்காரு? 500 கோடி ரூபாய்க்கு ஒரு கட்டடத்தை பிடிச்சி கட்டிக்கிட்டு இருக்காரு. இது செழிப்பை காண்பிக்கிறது. செழிப்பெல்லாம் இருக்கும், எல்லாமே அங்கே இருக்கும், ஆனால் என்ன இருக்காது? அங்கே கர்த்தர் இருக்க மாட்டார். சரி, இவர் ஒருத்தர், அடுத்து ஒருத்தர், அப்புறம் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவருடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவருடைய அடையாளம் என்ன தெரியுமா? இங்கே மட்டும் தாடி வச்சிருப்பாரு, செதுக்கி இருப்பார். அப்படியே இங்கே மட்டும் தாடி வச்சு செதுக்கி இருப்பார். அப்படியே இவர் ஒரு தீர்க்கதரிசி. அவரும் ஒரு தீர்க்கதரிசி. அப்போ இவங்க அந்த பழைய ஏற்பாட்டில் இருந்த தீர்க்கதரிசிகள்லாம் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி வேதாகமம் சொல்லியிருக்கிறதெல்லாம் அவங்க படிக்கலை போல இருக்குது. அதெல்லாம் இவங்க படிக்கலை போல தெரியுது. இது ஆண்கள் இப்படி குரங்கு மாதிரி தாடி வச்சுக்கிறது. அப்புறம் சில ஊழியக்காரன் என்ன, வயசு பைய ஊழியக்காரன் என்ன பண்ணுறது தெரியுமா? பூரா அந்த பக்கம் பூரா அப்படியே வெட்டிட்டு மேலே ஒரு மஞ்சட்டை கவுத்த மாதிரி முடி வச்சிருக்கான். இவன் ஊழியக்காரன் மேலே ஒரு மஞ்சட்டிய. இது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? அப்புறம் என்ன செய்கிறேன், இதெல்லாம் வெட்டிட்டு இங்கே கிருதாவை இங்கே மட்டும் இறக்கி கொண்டு வந்து இப்படி ஒரு அருவா மாதிரி இப்படி. விசுவாசி இல்லைங்க, ஊழியம் செய்கிறவன். அப்புறம் என்ன செய்கிறாங்க தெரியுமா? இந்த இடத்துல எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்கே மட்டும் கொஞ்சோண்டு, இங்கே மட்டும் அது அவர் அடையாளம், கம்பளி பூச்சி. நீங்கள் மட்டும் கம்பளி பூச்சி மாதிரி கொஞ்சம், அது அவருடைய அடையாளம். அவர் வேர்ல்டு லெவலுக்கு ஃபேமஸ் ஆகணுமா, அவருடைய அடையாளம் அதே. அப்புறம் என்ன செய்ய தெரியுமா? இன்னும் ஒரு கூட்டம் என்ன செய்ய தெரியுமா? இதை நான் பார்க்குறேன், பெரிய ஊழியக்காரவங்க, நிறைய இடத்துல ஊழியம் செய்கிறவங்க, அவங்கள பார்க்குறேன், தாடியை மட்டும் வச்சுக்கிட்டு மீசையை எடுத்துடுறாங்க. தாடியை மட்டும் வச்சுட்டு மீசையை எடுத்து, இது அவருடைய அடையாளம். இது ஆவிக்குரிய கிறிஸ்தவங்கள் பண்ணுற சேட்டைகள். என்னாச்சுன்னு கேட்டால், இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஏன் வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, செழிப்பு அங்கே வந்து விட்டது. அங்கே என்ன வந்துருச்சு? செழிப்பு வந்துருச்சு. அதனால் இவர் தன்னை அடையாளப்படுத்தணும். இவர் எதுக்காக ஊழியத்துக்கு வந்தார்? ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துறதுக்காக வந்தார். ஆனால் இப்போ யார் அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்காரு? தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இவருக்கு ஒரு அடையாளம், இவருக்கு ஒரு ஸ்டைலு. இன்னும் சிலர் தாடி மீசையை வச்சுட்டு இங்கே கீழே மட்டும் எடுத்துடுறது, இது கீழே மட்டும் எடுத்துடுறது. கேட்டால் நான் பெரிய ஊழியக்காரன்,
ரெவரண்டு, டாக்டர் ரெவரண்டு, பாஸ்டரு, பிஷப்பு என்னென்னமோ சொல்கிறாங்க. காரணம் இதெல்லாம் என்ன தெரியுமா? செழிப்பு வந்து விட்டது. ஏன்னா இவர் கர்த்தரை அடையாளப்படுத்த வந்த, இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்த வந்தவர் இன்னைக்கு தன்னை அடையாளப்படுத்த ஆரம்பித்து விட்டார். அடுத்து வந்துட்டு இது ஆண்கள் செய்கிற அவருடைய ட்ரெஸ்ஸு. சிலர் வந்து கோட் சூட் போட்டுக்கிடுவாங்க, சிலர் வந்து டிஷர்ட்டு போட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு இன் பண்ணிக்கிடுவாங்க, சிலர் வந்து பேண்ட் சட்டை போட்டு இன் பண்ணிக்கிடுவாங்க. இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா? காரணம் என்ன? அங்கே செழிப்பு வந்து விட்டது. இப்போ அவர்களுக்கு கர்த்தர் தேவையில்லை. இது ஆண்கள். பெண்கள் பெண்கள் வந்து ஆவிக்குரிய பெண்கள் எப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு? எல்லாரையும் சொல்லலை. உண்மையாக இருக்கிற ஆண்களும் உண்டு, உண்மையாய் கர்த்தருக்கு பயந்து இருக்கிற பெண்களும் உண்டு. நல்ல அழகாக இருக்கிறாங்க, சிவப்பாக இருக்கிறாங்க. அப்புறம் எதுக்குங்க இந்த உடலில் வந்து கலரு சாயம்? இந்த உதட்டில் எதுக்கு சாயம்னு கேட்குறேன். திருப்பி அவங்க அந்த டிவிலேயோ செல்ஃபோன்லேயோ வரும்போது அவங்க முகத்தை பார்த்துருக்க மாட்டாங்களோ? சார் அசிங்கமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆவிக்குரிய கிறிஸ்தவங்க ஒரு ட்ரெஸ்ஸு சுடிதார் போட்டால் அது முறையாக போட்டிருக்கணும், மேலே ஒரு சால் போடணும். ஆனால் யாரும் சால் போடுறதில்ல. சால் போட்டிருப்பாங்க சிலர், சிலர் போட மாட்டாங்க. சிலர் சால் போட்டிருப்பாங்க, சிலர் சால் போட்டிருப்பாங்க. எப்படி போட்டிருப்பாங்க தெரியுமா? அரசியல்வாதி வர துண்டு மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போ பெரிய அரசியல்வாதியாக போகிறாங்கல்ல வருங்காலத்தில். அந்த மேல் அந்த சால் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு பயன்படுத்துவதே இல்லை. சிலர் போடுறதே இல்லை. இப்போ புதுசாக வந்திருக்குது, புதுசாக வந்த நவநாகரிக ஆடைகள் வந்திருக்கிறது. அதை போட்டுக்கொண்டு பாடுவது, பேசுவது. இன்றைக்கி கலாச்சாரம் எங்கே போய்கிட்டு இருக்கு? கிறிஸ்தவ கலாச்சாரம். பாடுறவங்களும் சரி, தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களும் சரி, போதிக்கிறவங்களும் சரி, முக்காடு போடுவது. வேதம் சொல்லுகிறது பெண்கள் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் முக்காடு போடுவதே இல்லை. அந்த ஊழியக்காரன்னு சொல்கிறதில்ல, அந்த குடும்பத்தில் இருக்கணும்னு சொல்கிறதில்ல. அப்போ ஆவிக்குரிய வட்டாரம் எந்த லெவலிலே போய் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனியுங்கள். ஆனால் அப்படி ஊழியக்காரர்களை நோக்கி இந்த ஜனக்கூட்டம் போய்கொண்டிருக்கிறது. இந்த செழிப்பான உபதேசத்தை தேடி ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய முடிவு சரியானதாக இருக்காது. ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ லோத்து என்ன செஞ்சிருக்கணும்? அந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் எப்படி இருந்தாங்களாமா? மகா வாசிங்க. சோதோமின் ஜனங்கள் கொள்ளாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். அப்போ இந்த லோத்து என்ன பண்ணியிருந்திருக்கணுங்க? அந்த பட்டணத்தை விட்டு வந்திருக்கணுமா இல்லையா? ஆனால் அவர் வரவில்லை. இவர் யாரை விட்டு பிரிஞ்சு போனாரு? லோத்துக்கு ஆபிரகாம் என்ன வேணும் தெரியுமா உங்களுக்கு? இல்லை, சொல்லுங்க. லோத்துக்கு ஆபிரகாம் என்ன வேண்டும்? சித்தப்பா. அவருக்கு தந்தை முறை வேண்டும். அப்ப இவர் போன பட்டணம் அங்குள்ள ஜனங்கள் எப்படி இருந்தாங்க?
எப்படி இருந்தாங்க? பொல்லாதவர்களும் பொல்லாதவர்களும் மகாபாவிகளும் மகா கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாக இருந்தார்கள். அப்ப லோத்து என்ன பண்ணியிருக்கணும்? இவர் திரும்பி வந்து தன்னுடைய தகப்பனுக்கிட்டேயே இவர் என்ன பண்ணியிருக்கணும்? மன்னிப்பு கேட்டு ஐக்கியமாயிருக்கணும். அங்கே இருக்க ஜனங்கள் பொல்லாத ஜனங்களாக இருக்கிறாங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜனங்களாக இருக்கிறாங்க. ஆகவே நான் அங்கே போக மாட்டேன், நாம் ஒன்றாக இருப்போம் வந்திருக்கணும். பிரிந்து போனதன் நிமித்தம், செழிப்பை தேடி போனதன் நிமித்தம் லோத்துடைய குடும்பம் என்னாச்சு? லோத்தனுடைய மனைவி உப்புத்தூணா போனாங்க. லோத்தனுடைய பிள்ளைகளும் சீரழிந்து போனாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, எபிரேயர் 12 என்ன சொல்லுது? 12, 28, 29 என்ன சொல்லுது? வாசிங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய, இப்ப நீங்க வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. இப்ப பாருங்க, செழிப்பு வந்த உடனே அந்த சபை என்கிற அந்த கட்டடத்தை அலங்கரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சபை என்கிற கட்டடத்தை, சபையை அல்ல, சபையினுடைய கட்டடத்தை அலங்கரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அலங்கரிக்க வேண்டியது எது? அலங்கரிக்க வேண்டியது எதுங்க? கட்டடத்தையா? நம்மையும் அல்ல, நம்முடைய இருதயத்தை அலங்கரிக்க வேண்டும். தேவன் வாசம் பண்ணும் நம்முடைய இருதயத்தை அலங்கரிக்க வேண்டும். எந்த இதனால் அலங்கரிக்கணும்? எதனாலங்க நம்முடைய இருதயத்தை அலங்கரிக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்க உங்க இருதயத்தை அலங்கரிங்க. கர்த்தருடைய வார்த்தையாகிய வெளிச்சம் உங்களுடைய இருதயத்தில் பிரகாசிக்க கடவுது. இன்னைக்கு ஜனங்கள் செழிப்பை நோக்கி போய் தங்களையும் கெடுத்து உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தையை நடவாதபடி உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் இப்படி இந்த அழிந்து போகிற உலகத்தை நோக்கி, செழிப்பை நோக்கி ஓடாமல் கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாய் பிடித்து கொண்டு அதனுடைய வழியிலே தொடர்ந்து ஓடுவோமானால் நாம் தான் பக்தியோடும் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்கிற கிறிஸ்தவர்களாய் நாம் இருப்போம். கர்த்தருக்கு பயப்படுங்க. நம்ம சங்கீதத்தில் பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படுங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடங்க. உலகமும் மாயையும் எப்படி வேணாலும் இருக்கட்டும். இன்னைக்கு உபதேசங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. கிறிஸ்தவத்தில் பார்த்தோம், நம்ம எரேமியால பார்த்தோம், புறஜாதியார் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாத இருக்கிறதுனா இன்னைக்கு கிறிஸ்தவம் புறஜாதியார் மார்க்கத்தை கற்றுக்கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. பாருங்க, போடுறாங்க, கிறிஸ்தவர்கள் பொங்கல் கொண்டாடலாமா? கிறிஸ்தவர்கள் பொங்கல் கொண்டாடலாமா? அதுக்கு ஒருத்தர் போடுறாரு, பொங்கல் கொண்டாடலாம், அது அறுப்பின் பண்டிகை. உன்னை புதிய ஏற்பாட்டில் எந்த பண்டிகை உன்னை கொண்டாட சொன்னார்? புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்டிகையை கொண்டாட சொன்னார்? பஸ்கா பண்டிகையை கூட பண்டிகையாக கொண்டாட சொல்லலை, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் தான் சொன்னார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? புதிய ஏற்பாட்டில் வாழ்ற
இயேசு கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டார், என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டார், எனக்காக அவருடைய பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டது. அதை நினைவு கூற மட்டும் தான் சொன்னார். உன்னை எந்த பண்டிகையும் கொண்டாட சொல்லலை. இங்கே இருக்கிறவனை பூரா போட்டு ஒழுங்கா இருக்கிறவனையும் போட்டு இவங்க குழப்பறது. பொங்கல் கொண்டாடலாமா? ஒருவர் கொண்டாடலாம், அது அர்ப்பின் பண்டிகை. உன்னை அறுக்கிற பண்டிகை ஒரு நாளைக்கு வரும். ஏன்னா தேவன் பச்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார். முதல்ல ஒருத்தருக்கு இடரல் உண்டாக்காதீங்க. ஒருவன் இடரல் உண்டாக்குறத காட்டிலும் எந்திரக்கல்ல கழுத்தில் கட்டிட்டு சமுத்திரத்தில் விழுகிறது நல்லா இருக்கும். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை ஆராதிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளும், இந்த யூடியூப் மூலமாக கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளும், நீங்கள் கவனமாக இருங்கள். நீங்கள் உங்களுடைய வஸ்திரங்கள், உங்கள் நடை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செய்கை, உங்கள் சிந்தனை எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். இல்லை என்றால் 2 வழி உண்டு. ஒன்று ஜீவ வழி, அது கிறிஸ்துவின் வழி. ஒன்று மரண வழி, அது உலகத்தின் வழி. நீங்கள் எதை தேர்ந்தெடுத்து ஓடிப்பீர்களோ அது கர்த்தருக்கே வெளிச்சம், உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள காரியம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீ இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தை பிடித்து கொண்டு அதன் வழியிலே ஓடுங்கள். கர்த்தர் நம்ம உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம், நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உங்கள் கர்த்தாவே, தகப்பனே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கர்த்தரை விட்டு வழி விலகுகிற, இந்த உலகத்தையும் செழிப்பையும் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற மக்களை குறித்தும், வேதாகமத்திலிருந்து விரோதத்தை குறித்தும், நம்முடைய குடும்பத்தை குறித்தும் இந்த நாட்களில் நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செஞ்சீங்களே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உங்கள் சத்திய வசனத்தை பிடித்து கொண்டு உங்கள் நீதியின் பாதையிலும் சத்திய வழியிலே தொடர்ந்து ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. உங்கள் நாம மட்டும் மகிமைப்படுத்துங்க கர்த்தாவே. எங்களை அதுக்கென்றே நீங்கள் அழைத்திருக்கீங்க, பரிசுத்தத்துக்கென்றே எங்களை அழைத்திருக்கீங்க. நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் உங்கள் நாம மகிமைப்படணும். ஏசப்பா, வந்திருக்க உங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்கள் நாமம் மட்டுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் கர்த்தரை தொழுது கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை நிறைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சொல்லுங்கள். நீ தானே சொன்ன